இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைசஸ் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர்னால கீழே சமணங்கால் போட்டு உட்கார முடியும். பட் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க தைஸ் வந்து நல்லா இந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ணி உட்கார்ந்துருப்பீங்க. சோ இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஹிப் மொபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாம் ரொம்ப போரா இருக்கிறதுனாலதான். சோ இது வந்து கம்ப்ளீட்டா கீழே இப்படி படிகிற மாதிரி உட்காரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரிலாக்ஸ்டா அப்படி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு பட்டர்ஃபிளை ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. சோ எந்த அளவுக்கு இது வந்து பாடி ஒட்டி கால் வச்சுட்டு இப்படி ஃபிளாப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சஸ் நல்லா ஃபீல் ஆகும். ஒரு 50 கவுண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட இன்னர் தை மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ். இப்போ ஒரு காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஒரு காலை இப்படி போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி மேலே கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு 20 ரெப்பிட்டிஷன்ஸ் பண்ணுங்க. சேஞ்ச் யுவர் சைட். டைட்னஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து மொபைலா இருக்காது. ஸோ ரெகுலரா நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் காலை இப்படி போட்டு கீழே நல்லா தள்ளணும். Change your side. ஓகே, ரெண்டு காலும் நல்லா வைடா வச்சுக்கோங்க. வைடா வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ஃப்ரண்ட்ல போயிட்டு போயிட்டு வாங்க. ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் பிஜிஎன் ஸ்ட்ரெச். ஒரு காலை இப்படி நல்லா இப்படி மடக்கி எல் ஷேப்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்னொரு கால் நல்லா பின்னாடி இப்படி போகணும். இப்ப அப்படியே கீழே இப்படி பிளேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. 60 கவுண்ட்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. சைட் சேஞ்ச். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து நீங்க எவ்ரிடே ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட இன்னர் தைஸோட ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட ஹிப் வந்து நல்லா ஓப்பன் ஆகி நீங்க கீழே சமணங்கால் போட்டு உட்காரும் போது உங்களுக்கு வந்து முட்டி வந்து மேல தூக்காம இருக்கும். ஸோ இது எவ்ரிடே நீங்க ஒரு 10 நாள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.